அன்பார்ந்த நண்பர்களே, சொல்லக்கூடிய இந்த கோவில் சிவந்திபுரம் அருகில் உள்ள தெற்கு பக்கமாக. இந்த கோயிலின் பெயர் பழைய பாபநாசம். பாபநாச சுவாமின்னு சொன்னால் இதுதான் பாபநாசம். உண்மையில் உள்ள பழைய பாபநாசம் இந்த கோயில் தான். இந்த திருக்கோயில் நல்லா பாருங்கள். இந்த கோவில் எவ்வளோ அழகாக. இது கோவில்னு சொன்னால் பழைய பாபநாசம் இதுதான் பாபநாசம்னு சொன்னது. அப்புறம் தான் மற்றபடி எல்லா பாபநாசமும். கோவிலுக்கு அருகில் ஒரு சாய்பாபா கோயில், புனித தலம். இங்கிட்டு சிவன், அங்கோடி சாய்பாபா கோயில் வளாகம் அருமையாக அமைந்துள்ளது. சுற்றுமுற்றும் நல்லா பாருங்கள். இயற்கையாக உள்ள இடங்கள். மனோமணிய சித்தர் பீடம், சாய்பாபா கோயில் நல்லா பாருங்கள். இந்த கோவில் பராமரிப்பு இல்லை. எல்லாரும் சேர்ந்து நல்லா பராமரித்தால் தெய்வங்கள் நல்லா நமக்கு நன்மை தரும். அதனால் இந்த கோயில் பராமரிப்பாருங்க. கோவில் பழைய பாபநாசம் என்ன நிலைமையில் இருக்கிறது. எல்லாரும் பாபநாசம் 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 பாருங்க. அதே பாபநாசம் தான் பழைய பாபநாசம். இதுதான் புண்ணிய ஸ்தலமான தெய்வங்கள் இருக்கும் நல்ல இடம். நீங்கள் நினைத்த காரியம் உடனே நிறைவேறும் இடம். அருமையாக உள்ளது பாபநாசம். பழைய பாபநாச இயற்கை வளங்கள் உள்ள ஏரியா. கோயில் பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்லா பாருங்க. எல்லா ஊர் மக்களும் வந்து போய் இருக்காங்க. பாபநாசம் வரக்கூடிய மக்கள் இந்த பழைய பாபநாசத்தையும் பார்த்து சாமி சரித்திரத்தெல்லாம் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நல்ல புனித, நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். இது முன்னாடி கேட்டு பூட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு திறந்து காட்டுறதுக்கு உள்ள தோது இல்லை, ஆள் இல்லை. ஆள் இருந்துன்னா நம்ம கோயில் உள்ளே சுற்றி பார்த்து எல்லாம் வீடியோ எடுக்கலாம். வாய்ப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலை நல்லா விருத்தியாக்குங்க. இதுக்குரிய மூமெண்ட் பண்ணுங்கள். காஞ்ச விரவும் கல்லும் கட்டியுமாக இருக்கிறது. கோயிலை நல்ல தெளிவாக்குங்க. இந்த கோயிலுன்னு மெயின் ரோடு கிடக்கும். சீரை பாருங்கள். ஊர் பெரிய ஊர் தான். அந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். மெயின் ரோடு ரோட்டை பாருங்கள். ரோடு